வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். எக்ஸாம்ஸ் நெருங்கிடுச்சு. இந்த ரைஸ் ஆஃப் நேஷனலிசம் இன் யூரோப் சாப்டர் கொஞ்சம் கஷ்டமா இருக்கா? கவலையே படாதீங்க. இன்னைக்கே இந்த சாப்டரோட முக்கியமான கான்செப்ட்ஸை ரொம்ப சிம்பிளா எக்ஸாம்ல மறக்கவே முடியாத மாதிரி ஒரு சூப்பர் பிரேக் டவுன் பார்க்க போறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். சரி, இன்னைக்கு நம்ம என்னெல்லாம் பார்க்க போறோம்னா, முதல்ல நேஷனலிசம்னா என்ன, அடுத்து ஒரு நேஷன் அப்படிங்கிற ஐடியா எப்படி உருவாச்சு, அதுக்கப்புறம் ஐரோப்பாவே ரெண்டா பிரிச்ச லிபரலிசம் வர்சஸ் கன்சர்வேட்டிசம்குள்ள நடந்த சண்டை, கடைசியா இந்த ஐடியாக்கள் எல்லாம் எப்படி படங்களா, அதாவது சிம்பிள்ஸ் ஆஃப் யூனிட்டியா மாத்துனாங்கன்னு பார்க்க போறோம். வாங்க உள்ள போலாம். ஓகே, நம்மளோட முதல் மற்றும் மிக முக்கியமான கான்செப்ட் வாட் இஸ் நேஷனலிசம். ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா இது ஒரே டீம் ஒரே அடையாளம் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் தான். இந்த கான்செப்டை இன்னும் சுலபமா புரிஞ்சுக்கணுமா? சரி, ஒரு சென்னை சூப்பர் கிங்ஸ் மேட்சை யோசிச்சு பாருங்க. சேப்பாக்கம் ஸ்டேடியம், ஆயிரக்கணக்கான மக்கள், ஆனா எல்லார் உடம்புலையும் ஒரே மஞ்சள் ஜெர்சி. எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சிஎஸ்கே சிஎஸ்கேன்னு கத்தும்போது ஒரு எனர்ஜி, ஒரு பவர்ஃபுல்லான ஃபீல் வருமே. அந்த ஃபீல் தான், அதுதான் நேஷனலிசத்தை புரிஞ்சுக்கிறதுக்கான ஸ்டார்டிங் பாயிண்ட். சரி, இப்போ நீங்க எக்ஸாம்ல எழுத வேண்டிய சரியான டெஃபினேஷனுக்கு வருவோம். இத எர்னஸ்ட் ரெனான் சொல்லியிருக்காரு. கவனமா கேட்டுக்கோங்க. A nation is the culmination of a long past of endeavors, sacrifice and devotion. Its existence is a daily plebiscite. அதாவது இந்த டெஃபினிஷன்ல அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஒரு தேசம், அதாவது ஒரு நேஷனுங்கிறது சும்மா ஒரே மொழி பேசுறதாலேயோ ஒரே மதத்தை பின்பற்றதாலேயோ உருவாகிறது இல்ல. அதுக்கு பின்னாடி ஒரு நீண்ட கால வரலாறு, தியாகங்கள், அர்ப்பணிப்புகள் இருக்கு. நம்மளோட முன்னோர்கள் செஞ்ச தியாகங்கள் தான் நம்மளோட மூலதனம். அதை வச்சு நாம எல்லாரும் சேர்ந்து எதிர்காலத்துல இன்னும் பெரிய விஷயங்களை செய்யணும்னு ஒரு பொதுமான விருப்பம் வரணும். இதுதான் ஒரு பெரிய அளவிலான ஒற்றுமையை, அதாவது லார்ஜ் ஸ்கேல் சாலிடாரிட்டியை உருவாக்குது. ஸோ எக்ஸாம் டிப் இதுதான். இந்த ஒரு வரியை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. நேஷனலிசம் இஸ் அ ஷேர்ட் ஸ்பிரிச்சுவல் பிரின்சிபல் பேஸ்ட் ஆன் அ க்ளோரியஸ் பாஸ்ட் அண்ட் அ காமன் வில் ஃபார் த ஃபியூச்சர். சரி, நம்ம அடுத்த பெரிய ஐடியாவுக்கு போலாமா? இந்த நேஷனலிசம்ங்கிற ஃபீலிங் எப்படி ஒரு நாட்டை, ஒரு நேஷனை உருவாக்குச்சு? ஒரு ராஜாவோட குடிமகனா இருந்த ஒருத்தர் எப்படி ஒரு நாட்டோட குடிமகனா, அதாவது சிட்டிசனா மாறினாங்க? வாங்க பார்க்கலாம். இந்த ஃபேமஸான பெயிண்டிங் அந்த மாற்றத்தை ரொம்ப அழகா காட்டுது. இது ஃப்ரெட்ரிக் சோரியோவோட ஒரு கனவு உலகம். இதுல பாருங்களேன், உலகத்துல இருக்கிற எல்லா நாட்டு மக்களும் சுதந்திர தேவி சிலைக்கு மரியாதை செஞ்சு ஒரு பெரிய ஊர்வலமா போறாங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் மக்கள் தங்களை ஒரு ராஜாவுக்கு கீழே இருக்கிறவங்களா பார்த்தாங்க, ஒரு நாட்டோட குடிமக்களா பார்க்கல. இந்த ஓவியம் அந்த மாற்றத்தை தான் காட்டுது. அப்போ இந்த சிட்டிசன் அப்படிங்கிற உணர்வு எப்படி உருவாச்சு? பிரெஞ்சு ரெவல்யூஷன் தான் இதுக்கு முதல் படி. ஒரு நாட்டை உருவாக்க அவங்க சில முக்கியமான ஸ்டெப்ஸ் எடுத்தாங்க. ஸ்டெப் 1, ராஜாவோட கொடியை தூக்கிட்டு மூவர்ண கொடியை, அதாவது ட்ரிக்கலர் ஃபிளாக கொண்டு வந்தாங்க. இது மக்களோட கொடி. ஸ்டெப் 2, ராஜா கண்ட்ரோல் பண்ணின எஸ்டேட்ஸ் ஜெனரலை மாத்தி மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட நேஷனல் அசெம்பிளியை உருவாக்குனாங்க. ஸ்டெப் 3, ஊருக்கூர் பேசின வட்டார மொழிகளை விட்டுட்டு பாரிஸ்ல பேசின பிரெஞ்சை ஒரு பொதுமொழியா ஆக்குனாங்க. கடைசியா ஸ்டெப் 4, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சட்டம் இல்லாம எல்லாருக்கும் ஒரே மாதிரியான சட்டங்களை கொண்ட ஒரு சென்ட்ரலைஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டமை கொண்டு வந்தாங்க. இந்த எல்லா ஸ்டெப்ஸும் தான் சேர்ந்து ஒரு பிரெஞ்சு அடையாளத்தை உருவாக்குச்சு. ஸோ இந்த பகுதிக்கான முக்கியமான எக்ஸாம் டிப் இதுதான். The French Revolution provided the first clear expression of nationalism by transferring sovereignty from the monarch to its citizens. வாங்க நம்ம அடுத்த செக்ஷனுக்கு போகலாம். 19ஆம் நூற்றாண்டு ஐரோப்பாவை ரெண்டு பெரிய ஐடியாலஜிஸ் ஆட்டி படைச்சது. ஒன்னு மாற்றத்தை விரும்புச்சு, இன்னொன்னு பழமைய புடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. அதுதான் லிபரலிசமுக்கும் கன்சர்வேட்டிசமுக்கும் நடந்த ஒரு பெரிய ஐடியா யுத்தம். இந்த ரெண்டு மைண்ட் செட்டையும் நாம ஒப்பிட்டு பார்க்கலாம். ஒரு பக்கம் லிபரலிசம். இதை சப்போர்ட் பண்ணது புதுசா உருவான மிடில் கிளாஸ். அவங்களுக்கு மாற்றம் வேணும், தனிநபர் சுதந்திரம், சமத்துவம், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம், இதெல்லாம் வேணும்னு கேட்டாங்க. இன்னொரு பக்கம் கன்சர்வேட்டிசம். இவங்க பழைய முடியாட்சியை சப்போர்ட் பண்ணாங்க. அவங்களுக்கு பாரம்பரியம், சர்ச் மாதிரி எஸ்டாப்ளிஷ்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ், சமூக படிநிலைகள், இதெல்லாம் தான் முக்கியமா இருந்துச்சு. இந்த ஸ்லைட்ல இருக்கிற இந்த கார்ட்டூனை பாருங்க, ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இங்க உட்கார்ந்துருக்கிற சிந்தனையாளர்களோட வாயையெல்லாம் துணியால கட்டி வச்சிருக்காங்க. இது எதை காட்டுதுன்னா, 1815 வியன்னா ஒப்பந்தத்துக்கு அப்புறம் கன்சர்வேட்டிவ் அரசாங்கங்கள் எப்படி பேச்சுரிமை மாதிரியான லிபரல் ஐடியாக்களை அடக்க முயற்சி செஞ்சாங்கன்னு காட்டுது. அதாவது, நீங்க புதுசா எதையும் யோசிக்கவோ பேசவோ கூடாதுன்னு வாய்க்கு பூட்டு போடுற மாதிரி. இந்த செக்ஷனுக்கான எக்ஸாம் டிப் இதோ. இந்த ரெண்டுக்கும் உள்ள முக்கியமான வித்தியாசம் இதுதான்.
liberal nationalism stood for individual freedom and a representative government, while conservatism aimed to preserve monarchy and traditional institutions. சூப்பர், நம்மளோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். சுதந்திரம், தேசம் மாதிரியான கண்ணுக்கு தெரியாத ஐடியாக்களை எப்படி மக்கள் எல்லாரும் பார்க்கற மாதிரி, உணர்ற மாதிரி ஒரு விஷயமா மாத்துறது? மக்களை ஒன்னா சேர்க்கணும்னா எல்லாராலையும் கனெக்ட் பண்ணிக்க முடியற மாதிரி ஒரு சின்னம் தேவை. நம்ம இந்தியாவுக்கு பாரத மாதா இருக்காங்க இல்லையா, அவங்கள ஒரு தேசத்தோட உருவமா பார்க்கும்போது நமக்கு ஒரு விதமான ஒற்றுமை உணர்வு வருதுல்ல. அதே மாதிரி தான் 19ஆம் நூற்றாண்டு ஐரோப்பாவிலையும் கலைஞர்கள் அவங்க நாட்டோட உருவமா சில பெண் உருவங்களை உருவாக்குனாங்க. இந்த டெக்னிக்கிற்கு ஒரு பேர் இருக்கு, அதுதான் அலகோரி. டெக்னிக்கலா சொல்லணும்னா, when an abstract idea like liberty, republic or nation is expressed through a person or a thing. இந்த 2 படங்களுமே அல்லிகோரிக்கு ஒரு பெர்ஃபெக்ட் உதாரணம். இடது பக்கம் இருக்கிறது மேரியன், பிரான்ஸ் நாட்டின் சின்னம். அவங்க தலையில இருக்கிற சிவப்பு தொப்பி, கையில இருக்கிற மூவர்ண கொடி, இது எல்லாமே சுதந்திரத்தையும் குடியரசையும் குறிக்குது. வலது பக்கம் இருக்கிறது ஜெர்மேனியா, ஜெர்மன் தேசத்தின் சின்னம். அவங்க தலையில ஓக் இலைகளால ஆன ஒரு கிரீடம் இருக்கு. ஏன்னா ஓக் மரம் வீரத்தோட சின்னமா பார்க்கப்பட்டுச்சு. இந்த சாப்டருக்கான உங்களோட கடைசி எக்ஸாம் டிப் இதுதான். Nations were portrayed as female allegories like Marian and Germania to give the abstract idea of a nation a concrete form people could identify with. So, இந்த 4 முக்கியமான கான்செப்ட்ஸும் இந்த சாப்டரை சுலபமா முடிக்க உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும். போறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு கேள்வி. நாம இப்போ ஐரோப்பாவோட கதையை பார்த்தோம். How do we see these same ideas of nationalism, liberty and symbols in India's own story? இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்க எக்ஸாம்ஸ்க்கு ஆல் தி பெஸ்ட். நல்லா பண்ணுங்க. அடுத்த எக்ஸ்பிளைனர்ல சந்திக்கலாம்.